இந்த 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 பேசிய இன்றைய அந்த பேசு பொருளாக நம்ம இன்னைக்கு நிறைய விவாதிச்சுட்டு இருக்கோம். எடப்பாடியார் பேசினதுன்னு இதை ஒட்டுமொத்தம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும். இனிமே அந்த ஒன்றிணைந்த அதிமுக அதற்கான முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அதற்கு டெல்லியில் இருக்கிற பாஜக பச்சை கொடி காட்டியாச்சு. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஒன்று. ரெண்டாவது, கடுமையான வார்த்தைகள். முகமூடி அணிந்து பின்புறமாக அதிமுகவில் நுழைய முயற்சிக்கும் தினகரன் அப்படின்னா அதற்கும் ஃபுல் ஸ்டாப்பா? பேசு பொருளாவே ஓபிஎஸ்ல நான் பதிலே சொல்ல வேண்டிய இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்தமா இன்னைக்கு அதிமுக இன்னும் 7 மாதங்களில் தேர்தலை சந்திக்க போகிறது. எப்படி புரிஞ்சுக்கணும்? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் தமிழ்நாட்டிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற அந்த ஒற்றை நோக்கில் இருக்கிறாங்க. இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மாநிலங்களில் இருக்கிற தலைவர்களை விடவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பிரமுகர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் அமித்ஷாவுக்கு எதிராகவும் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். எனவே திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு. அப்ப திமுகவை வீழ்த்துவதற்கு பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவோடு உடன்பாடு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கம் தான் அவங்களுக்கு. அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒன்றிணைந்த அதிமுகவாக, வலிமை மிக்க அதிமுகவாக. இந்த அதிமுகவை துவக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதன் பிறகு ஒரு 35 ஆண்டுகளாக இந்த கட்சியை கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த தமிழகத்தின் ஆகப்பெரிய அதிமுகவாக இருந்தால் மட்டுமே இந்த வெற்றி சாத்தியம் என்பதை மத்திய பாஜகவும் உணர்ந்திருக்கிறது, மாநில பாஜகவும் உணர்ந்திருக்கிறது. 2021 திரு அமித்ஷா ஓபிஎஸ் இபிஎஸ் கூப்பிட்டு பேசினார்ல, ஒரு 42 தொகுதியில அமமுக அதிமுக வெற்றியை பாதிக்கும் என்று எனக்கு உளவுத்துறை தகவல் இருக்கிறது, எனக்கு ஒரு 15 சீட்டு நீங்க கொடுங்க, பாஜகவுக்கு கொடுங்க, நாங்க அமமுகவை இணைச்சு கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னார்ல. அப்ப வெறும் டிடிவிக்கு அமமுகவுக்கு மட்டுமே ஒரு 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் செல்வாக்கு இருக்கிறது என்று உணர்ந்த அமித்ஷா இன்றைக்கு அதை விட இன்னொரு மடங்கு திரு ஓபிஎஸ் சசிகலா அவர்களுக்கும் தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்கிறது என்கிற அந்த உளவுத்துறை தகவல் அமித்ஷாவுக்கு போயிருக்கும்ல. அந்த அடிப்படையில் 2021 இருந்த தினகரன் தான் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். 2024 இல்ல இல்ல 0.9% இல்ல 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 நீங்க அதுக்கு முன்னாடி 22 லட்சம் ஓட்டு வாங்கினார். 2021 தேர்தலில் 22 லட்சம் வாக்குகள் வாங்கினாரு. எனவே இப்ப இந்த நிகழ்வுகளை பொறுத்தளவில் என்னன்னா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, அந்த கான்செப்டுக்கு வாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் என்று தனக்கு எதிரான தனக்கு விரோதமாக செயல்பட்டவர்களை அரவணைத்து கொண்டு போனார். மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களும் தனக்கு எதிராக நால்வரணி போட்டி அதிமுக, புரட்சி தலைவர் அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக என்று நடத்தினார்கள். செல்வி ஜெயலலிதா அவர்களால் விலக்கி வைக்கப்பட்டவர்கள், அங்கிருந்து விலகி சென்றவர்கள், மிக மூத்த நிர்வாகிகள், அவர்களும் இணைந்தால்தான் வெற்றி சாத்தியம் என்று மரியாதைக்குரிய புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்களும் விரும்பினார், செல்வி ஜெயலலிதா அவர்களும் விரும்பினாங்க. அதாவது எத்தனை பிரச்சனைகள், எத்தனை நீங்க 88-89 காலகட்டத்தில் ஜே அணி ஜா அணி என்று பிரிந்த பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்களை மிக நாரச நடையில மிக மோசமாக விமர்சித்த ராமை வீரப்பன், காளிமுத்து, பாவலர்மதி எல்லாத்தையும் இணைச்சாங்க. திமுகவிலிருந்து புரட்சி தலைவர் வெளியேற்றுவதற்கு காரணமாக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன். அவர் யார்கிட்ட கணக்கு கேட்கிற, லதாட்ட கேளு, சரோஜதேவிட்ட கேளுன்னு பேசின நாவலர் நெடுஞ்செழியனை கட்சியின் பொதுச் செயலாளர் ஆக்கிறார். அங்கிருந்து வெளியேற்றப்பட்டவர்களை எஸ் வி சோமசுந்தரம் 84 நமது கழகம் தொடங்குறாங்க. அந்த தலைவரா ஏற்றுக்கிறாங்க. ஆனா இங்க தினகரன் பிரஸ் மீட் என்ன சார், எப்படி சார் அந்த கூட்டணி நான் பொருந்தா கூட்டணி, எடப்பாடியாரே நான் எப்படி தினகரன் அவர் அமமுக என்கிற தனி கட்சியை தொடங்கிட்டார். இங்க பேசுறாங்க. இப்ப பேசுற போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அவருக்காக வாக்கு கேட்கிற துணை பொதுச் செயலாளருக்கு தொப்பி சின்னத்தில் வாக்களிக்கின்றாங்க. அரசியலில் கருத்து மாறுபாடுகள், முரண்பாடுகள் வருகிற போது இந்த பிளவு, பிரிவு, விமர்சனம் இருக்கும். அதை தாண்டி கட்சி முக்கியம், கட்சியினுடைய எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம். அந்த வெற்றி எப்படி? திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்திலிருந்து வீழ்த்த வேண்டும். 1% ஓட்டு கூட வெளியில போயிடக்கூடாது. சார் நீங்க திரு ஓபிஎஸ் அவர்கள் யாருமே இல்ல, ஆதரவு இல்ல, யாருமே இல்ல, சசிகலாவுக்கு ஆதரவு இல்ல, யாருமே இல்ல, டிடிவிக்கும் ஆதரவு இல்ல, யாருமே இல்ல என்று கடந்து போய்விட முடியாது. இந்த 18-19% பாஜகவுக்கு வாக்கு வந்திருக்குல்ல, பாஜகவுடைய உண்மையான வாக்கு சதவீதம் நமக்கு தெரியும்ல, பல விவாதங்கள்ல பேசி இருக்கோம்ல, நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சின்னு. அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு ஓரளவுக்கு பரவாயில்ல, வளர்ந்தது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 8-10% திரு ஓபிஎஸ், திரு சசிகலா, டிடிவி ஆதரவு வாக்குகள் பாஜகவுக்கு கிடைத்ததுனாலதான் இத்தனை சதவீதம் வந்தது. இப்ப இன்றைக்கும் நிச்சயமாக இருக்கிறது. இப்ப பேசி நம்ம தம்பி கோலப்பன் சொன்ன மாதிரி
12 நாட்கள்ல ஒரு பலாப்பழம்னு ஒரு சின்னம், சுயேட்சை சின்னம், புதிய தொகுதி, 3,42,000 ஓட்டு வாங்குறாரு. அவர் 6 ஓ பன்னீர்செல்வத்தை நிறுத்துறாங்க. மொத்தம் 3 இவிஎம் மிஷின். 2வது விசில 23வது இடத்துல தான் இந்த ஓ பன்னீர்செல்வம் வருகிறார் வேட்பாளர். ஆனா முன்னாடியே 4 ஓ பன்னீர்செல்வம் நிக்கிறாங்க. அதை தாண்டி அந்த கிராம பகுதி மக்கள் அவர் மேல ஒரு 3,42,000 ஒரு தொகுதிக்கு 57,000 ஓட்டு சட்டமன்ற தொகுதி வரை வாங்கியிருக்காரு சார். இன்னைக்கு அது 10 மடங்கு குறைங்க. தொகுதிக்கு 5,000 ஓட்டு நிச்சயமா இருக்கும். அதை உணர்ந்துதான் ஒன்றிணைய வேண்டும் என்கிற கருத்து இருக்கிறது. நீங்க அந்த கடந்த கால தவறுகளை எல்லாம் பார்க்கறதை விடவும் எதிர்காலத்தில் கட்சி முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்று பாருங்கள். அதுதான் இப்ப வர்றது. நீங்க மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் வந்து அந்த 6 பேர் போய் பார்த்தாங்க, அந்த விஷயங்கள்லாம் இருந்ததில்ல. அதை கூட மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பச்சை பொய்ன்னு சொன்னார். ஒரு தலைமைத்துவ பண்பு வேணும். வந்தாங்க 6 பேர் வலியுறுத்தினாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டேன் சொல்லுங்களேன். அது இல்லையில பச்சை பொய்ன்னு சொல்ற போது எப்படி ஒரு தலைமையை நம்பி இவர்கள் பயணிப்பார்கள்? மரியாதைக்குரிய தம்பி சகோதரர் சொன்னார், ஓபிஎஸ் அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனங்களை சொன்னார். முதலமைச்சரை ஏன் சந்திச்சார் அப்படிங்கிற மாதிரி. மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவருடைய தாயார் இறந்த உடனே முதல் தொலைபேசி ஆறுதலுக்காக திரு ஸ்டாலின் போனார். மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவருடைய மனைவி இறந்த 20 நிமிடத்துல அங்க வந்து அந்த உடலை பெரிய குளம் எடுத்து செல்ற வரைக்கும் அங்கிருந்து கையை பிடித்து ஆறுதல் சொன்னார். ஒரு மரியாதை, ஒரு நிமித்தமாக. தருணம் காலையில ஒரு பிரஸ் மீட், என்ன ஜங்ஷன்ல அரசியல் நான் ஒரு விஷயம் சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு இந்த நடைபயிற்சி போற இடத்துக்கு ஏறத்தாழ ஒரு 4 மாதங்கள போற ஓபி ரவீந்திரநாத் அவரை பார்த்துட்டு நல்லாட்சி நடத்துகிறார் ஸ்டாலின் சொன்னதை தான் நான் கேட்கிறேன். ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ், ஒருங்கிணைப்பாளர்னா தலைவர், அதிமுகவோட தலைவர் ஓபிஎஸ், அவர் பையன் ஸ்டாலினை பார்த்துட்டு நல்லாட்சி நடத்துகிறார்னா அப்புறம் நீங்க எதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக தொண்டர்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள நடக்குது. இந்த 52-53 வருஷமாக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒட்டி உறவாடி பயணிக்கிறவன் ஒவ்வொரு அணுவாக எனக்கு இந்த கட்சியினுடைய நடவடிக்கைகள் தெரியும். அந்த அடிப்படையை சொல்றேன். நீங்க தமிழக சட்டமன்றத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது, அது வெளிப்படையா சொல்றதுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. மரியாதைக்குரிய முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரைமுருகன் அழைச்சு சபாநாயகருக்கு பின்னாடி 10 நிமிடம் பேசினார். 10 நிமிடம் பேசினார். அப்படி பாத்தீங்கன்னா அப்புறம் 4 மணி நேரம் பேசுறாங்க கூட. நான் சொன்னது பொது ஓபி ரவீந்திரநாத் அவர்களை சொன்னது நேரடியாக திமுக நிகழ்வுல அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, எழுச்சி பயணம் போறோம், மிகப்பெரிய ஒரு எழுச்சி எல்லா இடத்துலயும் இருக்கு, மக்கள் ஆதரவு அளிக்கிறாங்க. நீங்க பாருங்க, ஒரு பலமான கூட்டணி இருக்கு, பாஜக இருக்கு. 2026 ஆட்சியை பிடிப்போம். எங்களுக்கு என்டிஏ 2024 இருக்கிற கட்சி பலமான கட்சி எது இருக்கு? எந்த கட்சி இருக்கு? பலமான கட்சி 6% வாக்கு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி எங்க இருக்குப்பா? அப்பா கட்சி கொண்டு வந்தாரல. இல்ல இல்ல இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி சாத்தியம்ங்கிறத முன்னணியினர், கட்சியினுடைய முன்னணியினர் கடைசி தொண்டன் வரைக்கும் கேட்கிறான். நீங்க உறுப்பினர் அட்டை எடுத்துட்டு போன மரியாதைக்குரிய நண்பர் ஆர்வி உதயகுமாரை கேட்கிறான், ஏங்க கரை வெட்டி கட்டி பாவ முடியலங்க, நீ யார்கிட்ட இருக்க? ஓபிஎஸ்டியா, இபிஎஸ்டியா, டிடிவிட்டா, சசிகலாட்டு கேட்கிற, அசிங்கப்படுத்துறான். கட்சியை ஒண்ணு சேர்த்துவாங்க, அப்பதாங்க நான் போக முடியும். இன்றைக்கு நடந்த விஷயத்தை சொல்லிடுறேன். மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கிருந்து நிர்வாகிகளை கூட்டு போனார்ல, துணை செயலாளர், துணை பொதுச் செயலாளர், தலைமை நிலைய செயலாளர், கட்சியினுடைய பொருளாளர், கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அங்க யாரு போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுல தனியாக தன்னுடைய அருமை புதல்வரை தான் மொழி மாற்றத்துக்காக அழைச்சிட்டு போனாரு. எல்லாமே வந்து அலிகேஷன் உங்களுக்கு எதிர வச்சு நீங்க பாத்தீங்க, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க பேசுறீங்க? பேசுறதா இருந்தா எல்லாத்தையும் எனக்கு தனி மரியாதை உண்டு. மூத்த பத்திரிகையாளர்
அவதூறுகளா பேசுறத வந்து ஏத்துக்க முடியாது. அவதூறுகளா? அப்ப நிர்வாகிகள் யாரு உங்களுக்கு மரியாதைக்குரிய அந்த 6 பேர் செங்கோட்டையன் உட்பட 6 பேர் சந்திச்சு பேசினாங்கல்ல. நான் பல பதிவுகளில் நம்ம அரங்கத்திலே பேசியிருக்கேன். 3 தலைவர்களை நான் நேரடியாக சந்திச்சு பேசுகிறேன். இந்த 6 பேரில் 3 பேர். அதில் ஒருத்தர் அங்கே நடந்த அந்த 2.5 மணி நேர விவாதங்களை எனக்கு 100% சொன்னார். பேச வந்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் ஐயா வந்து எல்லாத்தையுமே ஆப்தர் ரெக்கார்ட்ல தவறு. பெரிய பெரிய பிணக்குகளை பேசினா தீருது. நாங்க பேச தயார், பேச வரல, பேசுவதற்கான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கல. தேவைப்படுகிற பொழுது 100% கூட இருக்கட்டும், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. 100% கூட இருக்கட்டும். ஆனால் வெற்றி சாத்தியமாங்கிறத இப்ப கள நிலவரம். நான் இந்த 6 பேர் சொன்னேன். பல பதிவுகள் பல தொலைக்காட்சி விவாதங்கள்ல பதிவு பண்ண விஷயத்தை தான் சொல்றேன். பல தொலைக்காட்சி விவாதங்கள்ல பதிவு பண்ண விஷயத்தை தான் சொல்றேன். இந்த 6 பேர் சந்தித்த பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்த பொழுது சொல்றாங்க, ஆனா நீங்களே கட்சியின் பொதுச் செயலாளர் இருங்க, உங்களையே முதலமைச்சர் வேட்பாளராகவும் அறிவிக்கலாம், விலைக்கு வைக்கப்பட்டவர்கள் விலைக்கு சென்றவர்கள் அவங்க உயிரோட இந்த கருத்தை நான் பதிவு பண்ணவே தீர்வேன்.